பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே ராதிகாவை வந்து பயங்கரமாக கதிர் எழுவுறாங்க. ஆனால் ஈஸ்வரி ராதிகாவை கோபியை பார்க்க விடவே முடியாதுன்னு ஒரே தீர்மானமாக சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இங்கே கோபிக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, இருந்தாலும் ஒரு சில இன்ஜெக்ஷன் மருந்து தரணும், இதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நர்ஸு வந்து சீட்டை கொடுக்குறாங்க. அப்போது கூட வந்த இன்னொரு ஸ்டாஃப் சொல்கிறாங்க, அந்த நினைக்கிறாங்க பார்த்தியா, அவங்க தான் சாவுடைய மனைவி, அவங்கள்ட்ட சீட்டை கொடுத்துருவாடி அப்படின்னு சொல்லி சீட்டை பாக்கிய கையில் கொடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. இதை பார்த்தா ராதிகா ஒன்றுமே சொல்ல முடியல. பாக்கியாவுக்கு இங்கே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஆகா, சீட்டை வேறு நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்களே, இதை பார்த்த ராதிகா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, செலியா இந்தா போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி செலியன்ட்ட சீட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. ராதிகா நான் ஒட்டி போய் கோபியை பார்த்துக்கவா அப்படின்னு கேட்க ஈஸ்வரி மறுத்துறாங்க. முடியாது ராதிகா, நீ அவனை பார்க்கவே கூடாது, நீ அவனை பார்த்துக்கிட்ட லட்சம் தான் தெரிஞ்சு போச்சு. என் கூட இருந்த வரைக்கும் என் பையன் ராஜா மாதிரி இருந்தான், ஆனால் என்னைக்கு நீ தான் முக்கியம்னு சொல்லி எங்களை விட்டுட்டு உன் பின்னாடி வந்தானோ அப்பயே அவனுக்கு உடம்புலாம் சரியாக இல்லாமல் போயிடுச்சு. இதோட 2 வாட்டி அவன் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்துருக்கான். அப்படி அவனை இவ்வளோ மோசமாக பார்த்துக்கிற உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி நான் பார்த்ததே இல்லை. பாக்கி அவனை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டான், ஆனால் அவன் தான் பாக்கியாவை புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணிட்டான். இனிமேலும் நான் உன் கூட அவனை அனுப்ப தயாராக இல்லை. அவன் இனிமே என் பிள்ளையா என் கூட இருக்க போகிறான், நீ அவனை பார்க்கவே முடியாது, போடி அப்படின்னு சொல்லி ராதிகாவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க ஈஸ்வரி. இங்கே கமலா மயோவை ஸ்கூலில் போய் விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர வழியில் ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. ராதிகா ஃபோன் எடுத்து அழுதுகிட்டே பேசுகிறாங்க. என்ன ராதிகா, என்னாச்சு, ஏன் அழுவுற, மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்க ராதிகா இது மாதிரி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. கேட்டதும் கமலா ஒன்று இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லி கமலா கிளம்பி வராங்க. கமலா வந்து மாப்பிள்ளையை பார்க்கலான்னு ஓடும்போது இங்கே ஈஸ்வரி தடுத்து நிப்பாட்டுறாங்க கமலாவை. இங்கே பாரு, எங்கே போகிற அப்படின்னு கேட்க, ஏங்க எங்கள் மாப்பிள்ளை நான் பார்க்க போகிறேன், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்க, என்னடி மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை, அவன் என் பையன், அப்புறம் தான் அவனுக்குலாம் மாப்பிள்ளை, என்ன அப்படியே அக்கறை வருதா அப்போதான் அப்படின்னு சொல்ல, நேற்று நைட்டு அவன் உயிருக்கு போராடி இருக்கான், அப்போல்லாம் எங்கடி போனீங்க, அப்போது என் மருமக தான் அவனை காப்பாற்றிருக்கா, அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி புதுசா அப்படியே அக்கறை வருதா அவங்களுக்கு அப்படின்னு இங்கே ஈஸ்வரி விட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. கமலா ஒன்று, என்னங்க என்ன பேசுறீங்க, என் பொண்ணும் நைட்டு ஃபுல்லாக ஒரு பாரா போய் தேடி பார்த்தா எங்கே இருக்காரு எங்கே விழுந்து கிடக்காருன்னு, அவர் சண்டை போட்டுட்டு எங்கள்கிட்ட பேசாமல் போனதுக்கு நான் காரணமா அப்படின்னு கமலா சொல்ல ஒன்று ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதாண்டி அவன் குடிப்பாங்கிறது உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தானே எனக்கு தெரியும், என் பையன் அது வரைக்கும் அப்படி பார்த்துக்கிட்டோம் அவனை, ஆனால் எப்போ உன் கூட வந்தானோ அப்பயே மனசில் இருக்க நிம்மதியெலாம் சுத்தமாக போய் குடிக்கு அடிமை ஆகிட்டாண்டி, அதுதான் இன்னைக்கு இப்படி வந்து படுத்து இருக்கிறான், உன் கூட சேர்ந்துலேருந்து அவன் பண்ணக்கூடாத எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாண்டி அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ராதிகாவுக்கு ஈட்டி விட்டு எறிஞ்ச மாதிரி இருக்குது. கமலாவும் எவ்வளவோ மல்லுகட்டி பார்க்குறாங்க, ஆனால் ஈஸ்வரி ஃபுல் ஃபார்மில் நீங்கள் அவனை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி முடிச்சிடுறாங்க. இதில் ராதிகா ரொம்பவே மனசு உடைச்சு போகிறாங்க. அப்போது பாக்கியா ராதிகாவை பார்த்து, ராதிகா அழுவாதீங்க, என் கூட நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லவும் கமலா ஒன்று, எதுக்குடி இப்போ எதுக்கு என் பொண்ணை கூப்பிட்றேன், இப்படி தான் புருஷன் என்னைக்கு ஒன்று விட்டுட்டு ராதிகா அப்படி வந்தாரோ அப்போலேருந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக உன் பக்கம் இழுக்கிறதுக்கு சொக்குப்படியாக போட்ட, இன்னைக்கு அவரை இந்த நிலைமை கொண்டு விட்டுட்ட, இப்போது ராதிகாவை கூப்பிட்ற நீனு அப்படின்னு பேச இங்கே பாக்கியா, ராதிகா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு ராதிகாவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு பாக்கியா சொல்கிறாங்க, ராதிகா அவருக்கு உடம்பு முடியாமல் போகும்போது அவர் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காரு போல், நீங்கள் எடுக்கலை, அதனால எனக்கு அடித்தார், நான் சாதாரண ஒரு மனிதாபின வடிப்பால் தான் அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன், மற்றபடி எனக்கு அவர் மேலே பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அவர் உங்கள் புருஷன் தான், யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் அவர் கண்ணு முடிச்சதும் தாராளமாக பார்க்கலாம், பார்த்து நீங்கள் கோபியை நல்லானதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம், நான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு குறுக்க வரமாட்டேன், என்றைக்குமே அவர் உங்கள் புருஷன் தான் ராதிகா, அதனால் அத்தை சொல்கிறதையும் நீங்கள் பெருசாக மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் ராதிகா சொல்கிறாங்க, இல்லை பாக்கியா அவங்க சொல்கிறது கரெக்ட் தான், ஏன்னா இதே வார்த்தையெல்லாம் கோபி நேற்று தான் என்கிட்ட பேசினார், அவர் என்னைக்கு என்னை கல்யாணம் பண்ணிட்டாரோ அன்னைக்கு தான் அவருக்கு அவர் நிம்மதி எல்லாத்தையும் தொலைச்சிட்டாராம், அன்னைக்கு அவர் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சான், அவர் நிம்மதியாகவே இல்லையா பாக்கியா, அவருக்கு உங்கள் கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டில் இருக்க தான் பிடிச்சிருக்கு,
நேற்று இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் வெளியே வந்தார். இனிமே நான் இங்கே வரமாட்டேன், உங்களை கூட சேர்ந்தது தான் நான் பண்ண மிகப்பெரிய பாவம், தப்பு, அப்படி இப்படின்னு பேசிட்டாரு. இன்னைக்கு அவங்க அம்மாவும் அதை தான் பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ அவர் என்னதான் உங்களை விட்டு வந்துட்டாலும் எந்த நேரம் பார்த்தாலும் உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. பாக்கியாவை அதை பண்ணணும், பாக்கியா இதை பண்ணணும், என் பிள்ளைங்களை அப்படி பார்த்துக்கணும், என் பிள்ளைக்கு இப்படி கிளம்பி வைக்கணும்னு சொல்லி எந்த நேரம் பார்த்தாலும் அவர் உங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் பாக்கியா பேசியிருக்காரு தவிர என்னையோ மயோயோ இல்லை எங்கள் அம்மாவையோ பற்றி அவர் எதுவுமே பேசுனதில்லை. இத்தனை நாள் வரைக்கும் நாங்கள் தனியாக இருந்தோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் கோபின்னு ஒருத்தர் இருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி ஒரு நாள் கூட நாங்கள் சந்தோஷமாக இருந்ததில்லை. அதனால் இவ்வளோ ஆனதுக்கு அப்புறமும் இனிமேலும் நாங்கள் கோபி கூட சந்தோஷமாக வாழ முடியுமான்னு தெரியல ராதிகா, தெரியல பாக்கியா அப்படின்னு ராதிகா சொல்ல, பாக்கியா ஒன்று, என்ன ராதிகா இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் கோபியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கும் கோபிக்கும் சரியான ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, அதுதான். 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து மனசை விட்டு பேசிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் ராதிகா, நான் சொல்கிறத கேளுங்கன்னு இங்கே ராதிகாவுக்கு ஓரளவுக்கு அட்வைஸ் பண்ணி பாக்கியா ராதிகாவை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததும் இங்கே கமலை கேட்குறாங்க, என்ன ராதிகா என்ன சொன்னாவ அப்படின்னு சொல்லவும், அம்மா பாக்கியாவை ஒன்று சொல்லம்மா, பாக்கியா பொறுத்த வரைக்கும் நானும் கோபியும் சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லவும் இங்கே கமலா சொல்கிறாங்க, நம்பிடாத ராதிகா, இப்படி தான் நம்ப வச்சு அவள் நம்மளை நல்லாவே ஏமாத்திட்டு இருக்கா, அவள் சரியான மோசமான ராதிகா, அவள் சொல்ல மாதிரி நம்பாத அப்படின்னு சொல்ல இங்கே டாக்டர் வந்து கோபி கண்ணு முடிச்சிட்டாரு, நீங்களா போய் பார்க்கலான்னு சொல்லவும் இங்கே ராதிகா முதல்ல ஓடுறாங்க. ஆனால் ஈஸ்வரி தடுத்து நிப்பாட்டிடுறாங்க, நீ போகக்கூடாதுடி, நீ போனால் திரும்பவும் என் பையனுக்கு உடம்பு சரியாமல் போயிடும், நீ போகாத, நீ நில்டி முதல்ல அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ராதிகாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் பண்ணுறது தப்பத்த, அவங்க தான் கோபியோட மனைவி, அப்படி இருக்கும்போது அவங்க தானே தப்போணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு பாக்கியா, என் பையனை பார்க்க யார் போகணும் யார் போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ சொல்லாத, உனக்கு வந்து பார்க்க விருப்பனா பாரு, இல்லையா நீ ஒதுங்கிரு, என் பையனை நான் பார்த்துக்கிறேன், இனியா சரியா வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் கோபி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கண் முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தோன்னே இங்கே ஈஸ்வரி கண் கலங்குறாங்க, கதறி அழுகுறாங்க. கோபி உடனே பொறுமையாக அவருடைய கையால் ஈஸ்வரி கையை பிடிச்சி அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, கோபி என்னடா இது நிலமா உனக்கு, இதெல்லாம் தேவையாடா, நீ எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் எப்படி இருந்தடா, உன்னை எப்படி பார்த்துக்கிட்ட அம்மா, ஆனால் இன்னைக்கு நீயாவே போய் ஒரு பாதாள கிணறுல வந்து இப்படி கஷ்டப்படுறிய கோபி, உன்னை பார்க்கும்போது பெத்த வயிறு பற்றி எரியுதுடா, நான் சொல்கிறது கேளுடா சொல்லலாம், நீ எங்களோட வந்துடுறா அப்படின்னு சொல்ல இனியாவும், அம்மா டாடி நீங்கள் இதுக்கெல்லாம் காரணமே உங்களுடைய தேவையில்லாத பழக்கவழக்கம் தான் டாடி, நீங்கள் நம்ம வீட்டு வந்துருங்க டாடி, நாம் பழையபடி எப்போதும் போல் சந்தோஷமாக இருக்கலாம் டாடி அப்படின்னு சொல்ல பேசிட்டு இருக்கும்போதே ராதிகாவும் கமலாவும் உள்ளே வந்துடுறாங்க. இங்கே அப்பன்னு பார்த்து கோபி சொல்கிறாரு, கரெக்டு தான் இனியாம்மா, என்னைக்கு நான் என்னுடைய முடிவு எடுத்தனோ அன்னைக்கு என் முடிவு தவறான முடிவுங்கிறத நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேன், நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான் இனியாம்மா, இனிமேல் நான் தவறான முடிவு நோக்கி நான் போக மாட்டேன், இனிமேல் அப்பா உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் இனியாம்மா, நீ நினச்ச மாதிரியே பழையபடி எல்லாரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழலாம் இனியாம்மா அப்படின்னு சொல்ல இங்கே ராதிகாவுக்கு அப்படியே சமாதிச்சு வராங்க. அப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி கோபி மனசு மாறிட்டாரு, இனிமேல் கோபிக்கு நம்ம தேவைப்பட மாட்டோம் போல, அதான் கோபி இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு, கோபி என்னாச்சு கோபி உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு ராதிகா கிட்டக்க போகிறாங்க. ஆனால் கோபி ராதிகாவை திரும்பி கூட பார்க்கல, அதுவே ராதிகாவுக்கு அங்கே மிகப்பெரிய அசிங்கமாக போகுது. அப்போது கோபி முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் நம்ம அவருடைய வாழ்க்கையில் தேவையான முடிவு பண்ணிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரொம்ப வேகமாக அழுதுகிட்டே வெளில வராங்க. பாக்கியா ஓடி வந்து, என்னாச்சு ராதிகா கோபியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை பாக்கியா அவர் முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் அவருக்கு நாங்கள் தேவையில்லைங்கிறத ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருந்தோம்னா அது எங்களுக்கு தான் அசிங்கம், இனிமே அவர் என்ன முடிவு பண்ணுறது, நான் முடிவு பண்ணுறேன் பாக்கியா, இனிமேல் என்னால் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாது, எனக்கு அவர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அவங்க கட்டின தாலியை கழட்டி பாக்கியா மூஞ்சிட்டு வீசி எரிஞ்சிட்டு ராதிகா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாக்கியாவுக்கு இங்கே என்ன பண்ணு தெரில, பாக்கியா அதே தாலியை தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அத்தை என்ன காரியம் பண்ணீங்க, நீங்கள் பேசின பேச்சில் ராதிகா கோபி கட்டின தாலியை கழட்டி போட்டுட்டு போயிட்டாங்க, இனிமேல் அவர் தேவையில்லைன்ட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இங்கே ஈஸி சொல்கிறாங்க, பாத்தியா பாக்கியா நீயும் தான் என்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, நான் பேசின பேச்சு கேட்டுட்டு நீ என்னைக்காச்சும் இப்படி பண்ணிருக்கியா, அப்போது அவளுக்கு கோபி அவ்வளோதான், கோபி அவள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான், உலகமே எதிர்த்தாலும் பாக்கியா ஒரு புருஷனுக்காக பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்காக புருஷனும் துணிஞ்சு நிற்கணும்டி, ஆனால் இப்படி
தாலியை கழட்டி எறிஞ்சிட்டு போகக்கூடாது. அப்படி போற உறவுலாம் லைஃப் லாங் நீடிக்காது. அதுதான் அவளும் பண்ணியிருக்கா. அவ கோபியை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் இங்க கோபியும் அப்படியே கண் கலங்குறாரு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, அழாதடா கோபி, பாத்தியா, நீ அவ தான் முக்கியம், அவ தான் என் வாழ்க்கைன்னு போனியே, அப்படியாப்பட்ட ராதிகா என்ன பண்ணிருக்கா பாத்தியா, அவ உனக்கு தேவையில்லடா கோபி. அவன் உன் வாழ்க்கையில் இருந்தா உனக்கு நிம்மதியே இருக்காது, எங்களுக்கும் நிம்மதி இருக்காது. நீ என் பிள்ளையா, என் பேரப்பசங்களுக்கு அப்பாவா, என் கூட இருந்துரு கோபி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கோபியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இங்க பாக்கியாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் சரியான முடிவா இருக்குமா, தவறான முடிவா இருக்குமா? கோபி நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாரு. இன்னைக்கு ராதிகா கோபி வேணான்னு சொல்லி விட்டுட்டு போறாங்க. இப்ப நாம கோபியை ஏத்துக்கிறதா இல்ல நாம நம்ம பாட்டுக்கு தனிமரமா இருக்கிறதா ஒண்ணுமே புரியலையே. கடவுள் என்னதான் நம்ம தலை எழுதிருக்காரு அப்படின்னு இங்க பாக்கியா பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு பயங்கர குழப்பத்தோட கோபியை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க.